துளாராசிக்காரர்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? நான் ஏற்கனவே சொன்ன மாரி 5ஆம் இடத்து தெய்வம், 5ஆம் அமைப்பு தெய்வம் தான் உங்களுக்கான ஆகர்ஷண சக்தியை கொண்டு வந்து குடுக்கும்னு சொன்னேன். அப்ப 5ஆம் இடத்து தெய்வம் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே, அது சனியோட வீடா வருது. கும்ப வீடு. சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் வழிபாடு துளாராசிக்காரர்களுக்கு மிகச்சரியான ராஜா யோகத்த குடுக்கும். அதுவும் கையில கலசத்தோட இருப்பாரு. கலசம் எல்லாமே கும்பம் தான். துலாம் எப்படியோ அப்படிதான் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர். அந்த மாரி அவர போய் நீங்க பார்த்து வழிபாடு செய்ய 11ஆம் இடத்திற்கான அமைப்பு ரொம்ப அதீதமா, ஆளுமையா உங்களுக்குள் இயங்குவதை நீங்கள் உணர்வீர்கள். துளாராசிக்காரங்க தங்கிட்ட இருக்கிற பொருள காட்டி அடுத்தவர்களை பொறாமைப்பட செய்வார்கள். அதுதான் பிரச்சனை. உங்கட்ட இருக்கக்கூடிய பொருளை அடுத்தவரிடம் காட்டும்போது, இல்ல பொருளை பற்றி அடுத்தவரிடம் பேசும்போது, அது வீடாக இருக்கலாம், அது வண்டியாக இருக்கலாம், அது வாகனமாக இருக்கலாம், உங்களுக்கான உடைமைகள். உடைமை என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது, அடுத்தவர்கள் மீதான கண்ணு படுதல் அப்படின்றது இருந்து, அந்த பொருள் வீணா போறதுக்கான வாய்ப்பு. சர்ப்பகிரகங்கள்லாம் எட்டு பார்த்துட்டு போகும். வீட்ல விரிசல் விழும், செவுத்துல விரிசல் விழும், செவுத்துல கிராக் விழும், தண்ணி லீக்கேட் ஆயிட்டே இருக்கும். இதெல்லாம் என்ன கண்ணு படுதலோட எனர்ஜி அப்படியே நம்மகிட்ட பிரதிபலிக்கக்கூடிய காரணிகள். எப்பயுமே பஞ்சபூதங்கள் நம்ம ஏதோ ஒரு வடிவத்துல நம்மகிட்ட காட்டிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப துளாராசிக்காரங்க ஷோ ஆஃப் பண்ணாம இருக்கணும். நம்மளுக்கு அது முடியுமா? முடியாத விஷயம்.